ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योऽहं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु. அசம்சயம் மகாபாகோ, சந்தேகப்படாதே, உனக்கு முழுக்க நான் கூறுகிறேன் அப்படி சொல்றாரு. என்ன முழுக்க கூடுறது? எது லட்சியம்னு முடிவு பண்ணு, அந்த லட்சியத்துக்கு வேண்டிய வாழ்க்கை முறையை முடிவு பண்ணு அப்படி சொன்னாரு. அந்த வாழ்க்கை முறைக்கு வேண்டியதை நீ அதுக்கு வாழ்க்கை முறை எங்க வருது செக் பண்றது, உன்னுடைய குணங்களை சுபாவத்தை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன குணங்கள் இருக்கு? இந்த 3 ஸ்லோகத்துல 26 குணங்களை பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச स्वाध्यायस्तव आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरवैषुणम् दया भूतेष्वलोलुप्त्वम् மார்தவம் ஹிரிராசபலம் தேஜக்ஷமா த்ரிதிஸ் சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. ஏற்கனவே 13வது அத்தியாயத்தில் 20 பண்புகளை சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி இந்த 16வது அத்தியாயம் கண்டினியூஸா பண்றாரு. ஓகே, ஏற்கனவே நமக்கு திரிகுணாத்மிகா மாயான்றத 3 குணங்களால நம்ம ஆட்கொண்டிருக்கோம். அது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஓகே, இந்த தமோ குணம் தான் ராட்சச குணம். சோ அதுக்கப்புறம்
அந்த ரஜோகுணம் வந்து ஆசுரி குணம், அந்த சத்துவ குணம் வந்து தெய்வீக குணம். அப்போ இப்படி போட்டுக்கணும். அதை போட்டுண்டா ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் சம்பந்தத்தை நம்ம பண்ண முடியும். ஆசுரி ராட்சச குணத்தை வந்து நாம நீக்கணும், எடுக்கணும், இருந்ததுன்னா எடுத்துடணும். ஓகே. அது போல வந்து என்ன குணம் தெய்வீக குணம் இருக்கோ அதை நம்ம வளர்த்துக்கணும். ஒண்ணு வளர்த்துக்கணும், ஒன்ன வந்து நீக்கணும். இதுக்கு நம்ம பாடுபடணும். ஓகே ஓகே. அப்ப நற்பண்புகள் வந்து நம்ம மனசுல வர வர பலம் உண்டாகும். மனசுக்கு பலம், மனசுக்கு ஆரோக்கியம் எதனாலன்னா குட் வேல்யூஸ், வர்ச்சூஸ், இந்த பண்புகளை பொறுத்து தான் நம்முடைய மனசு வந்து பலம் பலகீனம் அடையும். அதில் எஸ்பெஷலி பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா முடிவு பண்ணுவாளுக்கு இது கம்பல்சரி ப்ரோக்ராம். ஓகே. அதனால லட்சியத்தை முடிவு பண்ணிக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நீ லட்சியம். உனக்கு தெய்வீக லைஃப் வேணுமா, ஆசுரி லைஃப் வேணுமா, இல்ல வந்து ராட்சச லைஃப் வேணுமா? ராட்சசனாக போறியா, அசுரனாக போறியா, அல்லது தெய்வமாக போறியா? யார் முடிவு பண்ணும்? ஒவ்வொருத்தரும் தனித்தனி முறையில நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஓகே. அப்படி பண்ணினவாளுக்கு இந்த குணங்கள் வந்து ரெலவென்ட், இம்பார்ட்டன்ட், அபியாசம் பண்ணணும். எனி டைப் ஆஃப் குணங்கள் கொண்டு வரத்துக்கு அபியாசம் பண்ணினால் கொண்டு வர முடியும். இது ஒரு பொதுவான விஷயம். எந்த குணமானாலும் அது எது எனக்கு வரலையோ அது அபியாசத்தினால வரும். அபியாசத்தினால முடியாதது எதுவுமே கிடையாது உலகத்துல. எல்லாத்தையும் கொண்டு வந்தலாம் அபியாசம். இது பொதுவான விஷயம், பண்புகளை கொண்டு வரதுக்கான விஷயம். இங்க 26 பண்புகள்ல தெய்வீக சம்பத்துல 26 பண்புகள் சொல்றாரு. அதுல முதல் பண்பு என்ன லட்சணம் அப்படின்னா அபயம். அபயம். புதிய ஆத்திச்சூடி என்ன சொல்றது? அச்சம் தவிர் ஆண்மை தவறேல். நமக்கு வந்து அஷ்டலட்சுமி இருக்கும். அஷ்டலட்சுமி பார்த்திருக்கு இல்லையா? அஷ்டலட்சுமியில வந்து பிரதானமா முதல் கும்பிட வேண்டிய லட்சுமி தைரிய லட்சுமி. தைரிய லட்சுமி மாத்திரம் இழந்துடக்கூடாது. எங்க தைரிய லட்சுமி இருக்காலோ மற்ற லட்சுமி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி வந்தாகணும். எங்க தைரிய லட்சுமி லூஸ் பண்றோமோ மற்ற லட்சுமி எல்லாம் நீ விரும்பினா கூட விரும்பாக்கட்டை கூட அது உன்னை விட்டு போயிடும். புரியுதா? அப்ப எந்த சுச்சுவேஷன்லயும் சூழ்நிலை தைரிய லட்சுமி மாத்திரம் இழக்கக்கூடாது. அதனால இங்க பழைக்க வந்தவர் சென்னையில் ஒருத்தர் வந்து அவர் வந்து அவருடைய புக்குக்கு கல்கண்டுக்கு அவருடைய தலைப்பில் வந்து துணிவே துணை அப்படி போட்டிருக்காரு. அந்த ஒரு கோல்டன் காயின் வேர்டு தான் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன் மொத்த வாழ்க்கையை பார்த்திருக்கு. இந்த ஒரே ஒரு சொல். ஓகே. வாழ்க்கை புரியுதா? இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்ப வந்து இது பெரிய டாபிக். ஒரு 26 பண்புக்கு 26 கிளாஸ் எடுக்க முடியும். புரியுதா? மினிமம் 10-12 கிளாஸ் எடுக்க முடியும். புரியுதா? என்னைக்கா நம்ம பழைச்சு கிடந்தோம்னா அதுக்கு ஒரு தனி கேம்ப் கூட பண்ணலாம். ஓகே. அந்த நற்பண்புகள் புக்கு செகண்ட் கூட வெளியிடலாம். அதனால சில பேருக்கு சந்தோஷம் இருக்கும், சில பேருக்கு இன்டைரக்டா கஷ்டம் இருக்கும். இது பர்சனல் மேட்டர்ஸ். அதனால அப்படி டைம் தான் இப்போ பிரச்சனையா இருக்கிறது. அதனால இப்ப வந்து இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா நீங்க ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கோர்ஸ் வந்து 13வது அத்தியாயத்தில் பண்ணியிருக்கோம். அதனால இதை வந்து அதனுடைய பேஸ்ல பண்ண போறோம். அதுக்கப்புறம் யமா நியமால சில பண்புகள்லாம் இருக்கிறது. அதனால அதுல இருந்து நம்ம கத்துக்க போறோம். அதனால பலது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சது இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. இன்னைக்கு வந்து அபயம். அபயம் என்றதுக்கு முன்னாடி பயம் இருந்தா தான் அபயத்தை பத்தின விஷயத்த சொல்ல முடியும். ஓகே. இப்போ வந்து நமக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படின்னா பயம்லாம் விட்டு போச்சுடா அப்படி இல்லை. பயம் ஒவ்வொருத்துக்கும் இருக்கிறது. புரியுதா? அதனால நேச்சுரல் நம்முடைய எமோஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீலிங்ஸ் வந்து பய உணர்ச்சி. ஓகே. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. ஏன்னா நம்மளை படைச்சவனுடைய மேல் முதல் ஆள் இருக்கா இல்லையா? படைக்கப்பட்டதுல முதல் படைக்கப்பட்டது வந்து பிரம்மாஜி. அங்கேயே ஸ்டார்டிங் பயம் பவதி. அதனால எல்லாம் அதனுடைய பரம்பரை இருக்கிறதுனால பயம் நிச்சயமா இருக்கும். ஆனா அதை ஜெயிக்கான். அதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஜெயிக்கிறது தான் புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பயத்தோட ஸ்வரூபம் முதல்ல பார்க்கலாம். ஓகே. முதல்ல பயத்தோட சிமிட்டம்
பயம் வந்தா எப்படி இருக்கும்? முதல்ல ஒளரி கொட்டுவோம். முதல்ல பயம் நல்ல பயம் வந்திருக்குன்னா வயத்தை கலக்கும், நெஞ்சி படபடக்கும், வேர்க்கும், கை கால்லாம் நடுங்கும், வாய் ஒளரி கொட்டுவோம். சொல்ல வந்ததை மாத்தி சொல்லிடுவோம். கரெக்டா தான் சொல்ல வருவான், பயத்தினால எல்லாம் தடுமாறிடும். இதெல்லாம் சிம்டம்ஸ். வேர்த்து கொட்டும், கண்ணெல்லாம் மிரளும். ஓகே, இதெல்லாம் பயத்தோட உச்சசாயை. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் உச்சசாயை பயம் மூச்சாயி விழுந்துடும், டமால்னு விழுந்துடும். அது பயத்தோட எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் பயத்தினுடைய விளைவு. சோ நம்முடைய செயல் பார்த்தீங்கன்னா 2 விதத்துல நம்முடைய செயல் இருக்கிறது பொதுவா. ஒன்னு பயம் காரணமா நம்ம செயல் பண்றோம், இன்னொன்னு அன்புனுடைய காரணமா செயல்படுறோம். சோ மெஜாரிட்டி ஜனங்களை மிரட்டுறதுனால தான் சட்ட திட்ட ஒழுங்கு போலீஸ்காரன் இதெல்லாம் பார்த்து தான் பயந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, பொதுமக்கள் என்ன நினைப்பாங்களோ, வீட்டு நினைப்பார்களோ, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, உறவுக்காரன் என்ன நினைப்பானோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை டிசைன் பண்றது ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புளுக்கு பயத்தினால ஒர்க் நடக்கும். வெரி ரேரஸ்ட் சில பேர் அன்புனால ஒர்க் நடக்கும். ஓகே, அது ரொம்ப மெச்சூர் வேணும். சோ வித் லவ் எல்லாம் சொல்லிட்டா வேலை நடக்கும். லவ் எல்லாம் சொன்னா வேலை நடக்காது. மிரட்டணும், டாய் அப்படி பண்ணினா தான் வேலை நடக்கும். ஆனா இது வேலை நடக்கிறதுக்கு 2 காரியமும் பண்ணலாம். அன்புனால சொல்லி வேலை வாங்கலாம், இன்னொன்னு மிரட்டி வாங்கலாம். அந்த பர்சன்ஸ் பொறுத்து இருக்கிறது. ஓகே, சோ இந்த பயத்துல உச்சபட்சமான பயம் மரண பயம். அதுக்கப்புறம் எதிர்கால பயம் இருக்கு, பணம் பயம் இருக்கிறது, உறவு பயம் இருக்கு, உடல் ஆரோக்கியம் பயம் இருக்கு, வயோதிகம் பயம் இருக்கிறது. சோ நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கும் போதே பயமா இருக்கும், இதுங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ பயம் இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த புது பொண்ணு அந்த மாமியார் வீட்டுக்கு போகும்போது அந்த மாமியார் பயப்படுவா, இந்த பொண்ணு வீட்டை கலக்கிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இதெல்லாம் பயம் இருக்கிறது. அந்த பையனுக்கு பயம் இருக்கும், இந்த பொண்ணுக்கு பயம் இருக்கும். பயமும் பயம் இருக்கும், ஏதோ ஒரு விதத்துல பயம் இருந்துட்டே இருக்கும். ஓகே, இப்படி நமக்கு பயங்கள் இருக்கும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எண்ணி பயம் இருக்கும், போட்ட முதல கண்டு பயம் இருக்கும். இப்படி பல கணக்குல பயம் இருக்கும். ஓகே, இன்னும் நமக்கு ஒன் மோர் ஆட். நமக்கு எப்படி பயம்னா சாஸ்திர கண்டு பயம். ஓகே, ஏன் சாஸ்திரத்தை கண்டு பயம்னா சாஸ்திரம் டீச் பண்றது அபரிக்கிரகா. ஓகே, பொருளை சேர்த்துக்காத. ஆனா நமக்கு இப்போ ரெகுலர் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் லைஃப்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு நேர்மாறா இங்க பேசுவோம். நம்ம இது வரைக்கும் வெளியில மற்றவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல நமக்கு யாரெல்லாம் நமக்கு நம்ம மேல அன்பு பிரியம் வச்சிருக்கிறதா நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நேர்மாறா இங்க பேசுவோம். அப்போ அதை தாண்டி நம்ம அதையே விட்டுட முடியாது, இதையும் விட்டுட முடியாது, 2 கட்டணம் ஆயிடும். இப்ப அபரிக்கிரகா இதை விட்டுட்டா நம்ம கதி என்ன ஆகணுமோன்னு பயம் வரும். புரியுதா? தேன தெக்தேன புஞ்சிதாக, நீ எல்லாவற்றையும் துறந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இது முரணான ஸ்டேட்மெண்ட். எதையாவது நம்ம சேர்த்துண்டா தான் காப்பாற்றிக்க முடியும். இதுதான் நமக்கு குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க சாஸ்திரம் உடனே உபநிஷத்துல எல்லாத்தையும் துறப்பதனால் நீ உன்னை காப்பாற்றிக்கொள் சொல்றது. புரியுதுல? அப்புறம் விவிக்த தேசம் சொல்றது, தனிமையில இருன்னு சொல்றது, அப்புறம் பற்று பாசத்தெல்லாம் விட்டுடு சொல்றது. இதெல்லாம் என்ன? இது எல்லாம் பற்று பாசத்தோட பந்தத்தோட இருந்தா தானே நம்ம ஒண்ணு கூட ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றதுக்கே பயம் இருக்கும். அப்புறம் இப்ப லேட்டஸ்ட் நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன? வேர்ல்டு டிபெண்டன்ட்ல இருந்து காட் டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற உறவு, வீடு, மனை, மக்கள், குழந்தை, பேரண்ட், இதுல டிபெண்ட் பண்ணாம நீ ஈஸ்வரனை டிபெண்ட் பண்ணணும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கிளாஸ் ரூம்ல இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போய் சிந்திச்சு பார்த்தேன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரத்துக்கு யோசிப்போம். ஏன்னா நம்மளுடைய டோட்டல் எம்பசைஸே அந்த ஒரு காலனிக்குள்ள இருக்க. ஓகே, 5-6 பேருக்குள்ள இருக்கிறது, டிபெண்டா இருக்கிறது. சோ அதெல்லாம் நேர் விரோதமா சாஸ்திரம் சொல்றது. ஓகே, நமக்கு அப்போ சாஸ்திரம் சொல்றபடி சும்மா கேட்டு வச்சுப்போம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அவளுக்கு. ஓகே, சாஸ்திரம் சொல்றபடியே வாழ்க்கை நடக்கணும்னு முடிவு பண்றாள், அவங்களுக்கு இது பயம் உண்டாகும். ஓகே, இதையும் ஏன்னா அதையும் டோட்டலா பிடிக்க முடியாது, இதையும் டோட்டலா விட்டுட முடியாது. 2 கட்டானா போயிட்டோம்னா அப்படி ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் உள்ளர. ஓகே, இதெல்லாம் இன்செக்யூர் இருந்துட்டே இருக்கும். ஓகே, சோ இதுதான் விசித்திரம். விசித்திரம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொசசிவ்னஸ், அந்த பொசசிவ்னஸ்னால செக்யூரிட்டி. இது எப்படியோ உள்ளர மாயை தான் நினைக்கிறேன். இது
பொசசிவ்னஸ்க்கும் செக்யூரிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை, 100%. ஆனா ரூடியா பாத்தீங்கன்னா வேர்ல்டு முழுக்க பொசசிவ்னஸ் பேஸ்டு செக்யூரிட்டி இருக்கு. ஓகே, உண்மையிலே ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லை. பொசசிவ்னஸ் வச்சுக்கோ, ஆனா அது செக்யூரிட்டி கொடுக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றோம். ஓகே ஓகே, அது சும்மா என்ஜாய் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும், செக்யூரிட்டி கொடுக்காது. செக்யூரிட்டி வேற இடத்துல இருக்குது. ஓகே, ஆனந்தம் வேற இடத்துல இருக்குது. புரியுதுதான்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினவனுக்கு தான் புரியும். புரியுதுதான்? புண்ணா அது பண்ணாம இருந்தா புண்ணாக்கு மாதிரி இருக்க வேண்டியதான். அப்படியே ஓட்டி ஓடுவான், கொஞ்சம் சிந்திக்கவே மாட்டான். அது சரி, பக்கத்துல வீட்டுல எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கான், அவனுக்கு என்ன இன்செக்யூர் இருக்கு ப்ராப்ளம். ஓகே, பெரிய செக்யூரிட்டி ஃபெலோ இந்த சந்திரகுப்த மௌரியா, அவன் வந்து டெய்லி செத்து போவான். புரியுதா? அவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி 10 பேர் சாப்பிட்டுட்டு அதை வரைக்கும் பார்ப்பான். ஓகே, அதுக்கப்புறம் அவன் அந்த தூக்கி போட்டுருவான். இதே மாதிரி ஹிட்லர். ஓகே, இவன் பாசிட்டிவ், அவன் மைனஸ். ஓகே, நெகட்டிவ் ஃபெலோ. ஓகே, இவன் பாசிட்டிவ் ஃபெலோ. ஆனா 2 பேரும் ரூலர்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே வந்து பயந்துட்டே இருக்கணும். ஓகே, ஒரு த்ரெட் இருந்துட்டே இருக்கும். ஓகே, எங்க போனாலும் ஜாலியா இருக்க முடியாது, ஓப்பனா இருக்க முடியாது. நீ வந்து பாப்புலர் ஆக ஆக யூ ஆர் த ஃப்ரீடம் போயிடும். புரியுதா? பயம் இருந்துட்டே இருக்கும். திஸ் இஸ் பயம். ஓகே, அதனால நம்முடைய ரெகுலர் லைஃப்ல நேர்மாறா இது உள்ளது. அதனால சாஸ்திரமே பயம். சில பேருக்கு வந்து ஈஸ்வரனே பயம், பகவானே அபயம். ஆனா ஈஸ்வரனை கண்டு பயம், அது ஆரம்பத்தில் இருக்கணும். பயம் இருக்குன்னு தான் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பயமே நம்மை பாதுகாக்கிறது. அதாவது பயம் இருக்கணும். ஓகே, பயம் இல்லாம போயிடக்கூடாது, அது அசட்டுத்தனம். ஓகே, அப்ப பயம் எதுல இருக்கணும்? தர்ம விஷயத்துல பயம் இருக்கணும். அப்பதான் நம்ம தர்மத்துல ஈடுபடுவோம். ஓகே, அப்புறம் வந்து அதர்மத்துல பயம் இருக்கணும். ஏன்? அதர்மம் செய்யாம இருக்கிறதுக்காக. ஓகே, உடம்பு மீது உள்ள யாருக்கு பயம் இருக்கிறதோ அவன் சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி போட மாட்டான். உடம்பு மேல இருக்கிற அக்கறை பயம். ஓகே, நாளைக்கு உடம்பு ஏதாவது குறைச்சிங்கன்னா அந்த செக்யூரிட்டியில வந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுப்பான். புரியுதுல? அது இப்போ வந்து அந்த பாடி அவேர்னஸ் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஓகே, உலகம் முழுக்க, நாடு முழுக்க, நம்ம ஊர் முழுக்க வந்திருக்கு பாடி அவேர்னஸ் வந்திருக்கு. அது போல தர்மத்தினுடைய அவேர்னஸ், பாப புண்ணியத்தினுடைய அவேர்னஸ் குறைஞ்சிருக்கு. அது வரதான் நம்ம வாழ்க்கை வந்து உலகம் முழுக்க சரியா இருக்க முடியும். புரியுதா? இதெல்லாம் அப்ப பயம் இருக்கணும். ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஓகே, பயம் இல்லாம போயிடக்கூடாது. ஆனா பயம் இருக்கணும், பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. சரி, இது நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்த பாயிண்ட் வந்து அபயம், நமக்கு பயம் இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாக்கணும். அப்போ அபயத்துக்கான உபாயம், பயம் நீங்கிறதுக்கான உபாயம் என்ன? ரொம்ப சிம்பிளா தான் சொல்லப்படுறது. புரியுதா? டீட்டெயிலா சொல்லப்படுறதுல. ஓகே, அப்போ வந்து எப்படி? முதல்ல வந்து வைராக்கியத்தை வளர்த்துக்க. ஓகே, வைராக்கியம் உள்ளவனுக்கு பயம் இருக்காது. ஏன் பயம் இருக்காது? வைராக்கியம் இருக்கிறத எங்க வந்து பற்று வச்சிருக்கிறோமோ அங்க கண்டிப்பா பயம் இருக்கும். ஓகே, சுயநலம் உள்ள இடத்துல கண்டிப்பா பயம் இருக்கும். இது ரூல். எங்க செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதோ, நீங்க உங்க வீடு, உங்க இது ஒரு சர்க்கிள் இருக்க, ஸ்மால் சர்க்கிள், அது மேல பற்று பாசத்தோட வைத்திருக்கிற வரைக்கும் பயம் கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே, அப்ப பற்று நீங்க பயம் வந்து நம்ம விட்டு போயிடும். பற்று இல்லாத இடத்துல பயம் ஏற்படாது. அதுவும் ரூல் தான். தேர்ஃபோர் வைராக்கியம் என்பது மனசோட முதிர்ச்சி, மனப்பக்குவம். ஓகே, அப்ப மனப்பக்குவம் வர வர பயம் இருக்காது. சரி, இப்ப வைராக்கியம் என்றது மன முதிர்ச்சி, மனப்பக்குவம். சுவாமிஜி, எனக்கு வைராக்கியம் போதல, நான் என்ன செய்யறது? சரி, வா, கம் டு நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் என்ன? அறிவு வளர்த்துக்கோ, விவேகம். ஓகே, ஒரு அடிப்படையான அறிவு நீ வச்சிருந்தேன்னா, சில பேசிக் ரூல்ஸ். ஓகே, அந்த அறிவு வளர்த்துக்கிட்டேன்னா நமக்கு பயம் போயிடும். அது என்ன ஒரு அடிப்படையான அறிவுனா, இது உண்மையான சத்தியமான விஷயம். அது என்னன்னா, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நாம தாங்குற அளவுக்கு தான் கஷ்டம் கிடைக்கும். இது ஒரு ரூல். உனக்கு தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வராது. நான் புரிஞ்சுக்கோ. ஹரிச்சந்திரனுக்கு தாங்குற அளவு சுடுகாட்டுல போய் அவன் வந்து பணத்தை எரிக்கிற அளவுக்கு தாங்கிறதுக்கு சக்தி கிடைச்சது. புரியுதா? அந்த மாதிரி எல்லா ராஜாவுக்கும் இருக்காது. புரியுதா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் சக்தி இருக்கிறது.
அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. நாம என்ன பண்றோம்னா சின்ன கஷ்டத்தை பெருசாக்கிறோம். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா டெவலப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் மோர் கஷ்டம் வரும். அதனால தான் நான் சொன்னேன், உங்களுடைய கஷ்டம் போகணும்னா என்ன செய்யணும்னா அதை விட பெரிய கஷ்டத்தை எடுத்துக்கோங்க, இது சின்னதா போயிடும். இதான் சுலபம். அதனால சோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகே, இது ஒரு ரூல். ஓகே, ஏன்னா ஆஸ் எ ரூல் ஈஸ்வரன் கர்ம பலதாதா. அந்த கர்மம் உங்களுக்கு பாடி உயிர் போகிற வரைக்கும் இருந்தாகணும். ஓகே, அந்த இருந்தாகணும். அப்ப அந்த கஷ்டத்தை தாங்குற அளவுக்கு சக்தி உடம்புல இருந்தாகணுமே. புரியுதா? சிம்பிள் லாஜிக் தானே. ஓகே, அதனால சோ இவ்வளவு கஷ்டம் வந்து என்னால தாங்க முடியல அத்தனை கஷ்டம் வந்துருது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. தாங்க முடியும். நீ வந்து சும்மா கத்துற சில சொன்ன. ஓகே, தாங்க முடியற அளவுக்கு வரும். ஓகே, அதனால இது ஒரு விஷயம். ரெண்டாவது அறிவு என்னன்னா, ஒரு நாள் இந்த உடம்பு படக்குன்னு போயிடும். எப்படி தெரியும் சுவாமிஜி? உனக்கு சுத்தி இருக்கவங்க பாக்குறாங்க, நமக்கே தெரியும், கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு. இல்ல ஒரு நாள் செத்து போயிடும் இந்த உடம்பு. புரியுதா? இந்த அறிவு நமக்கு எப்பவுமே இருந்ததுன்னா எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டோம். புரியுதா? இது ஒரு ரூல். ஓகே, அப்ப அறிவை பயன்படுத்தி நம்ம பயத்தை போக்க முடியும். சிந்திக்கிறவனுக்கு பயம் இருக்காது. சுவாமிஜி எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு சிந்திக்கலாம் முடியாது, இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது வழி இருந்தா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படி. ஏன்னா இது சிந்திக்கிறதுனா கஷ்டம். ஓகே, அப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் சுலபமான மெத்தட் இருந்தா என்ன சொல்லுங்க. எனக்கு வைராக்கியம் போறாது, விவேகம் போறாது, அதுக்கு ஏதாவது வேற ஆல்டர்னேட் வழி இருந்தா சொல்லுங்க பயத்தை போக்குறதுக்கு. அப்படி சொன்னா ஸ்ரத்தானா நம்பிக்கை. யார் மீது நம்பிக்கை? ஈஸ்வர மீது நம்பிக்கை. அனன்யா சிந்தையா தோமாம் யோஜனா ஸ்பர்யுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யகம். நான் பார்த்துக்கிறேன் பகவான், ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறார். கௌந்தேயா பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை, நாசமாக. இது சத்தியம். யார் சொல்றது? பகவானுடைய ஸ்டேட்மெண்ட். அப்புறம் என்ன, நமக்கு ஒரு ஆளு ஃபுல் சப்போர்ட், நான் பார்த்துக்கிறேன்டா நீ போ வேலை செய் அப்படி சொன்னா இதை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. பகவான் சொல்றார். ஏதாவது வார்டு மெம்பர் சொன்னா ஏமாத்தி போடுவான். சர்வசக்தி வாய்ந்த ஈஸ்வரன் சொல்றா, குரு சொல்றா. அப்ப என்ன பண்ண முடியும்? டோட்டலா எதைய விட்டுட்டு கம்ப்ளீட்டா. ஓகே, திரௌபதி மாதிரி 2 கை தூக்கு, எல்லா இதுவும் போயிடும். புரியுதா? இதையும் பிடிச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா இது வரைக்கும் வரமாட்டா. அதான் உன்னுடைய இது இருக்க ப்ரொடெக்ஷன். புரியுதா? அதனால டோட்டலி ஈஸ்வரன் நம்பு. ஓகே, அதனால இந்த ஏன்னா மார்க்கண்டேயன் வந்து 16 வயசுல செத்து போயிடுவான் அப்படின்னு முடிவு. புரியுதா? அவன் என்ன பண்ண, அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டான் மார்க்கண்டேயன். ஓகே, காலால ஒரு எட்டி உதைச்சார். ஓகே, பகவான் யமனுக்கு சாவு வந்துட்டு. யமனுக்கு சாவு வந்தா என்ன ஆகும்? என்டையர் பிரபஞ்ச ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவரு நம்மால் தான் போனோம் விஷ்ணு அவர்கிட்ட. அந்த கோபி பயங்கர கோபி. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஸ்தம்பிச்சு ஆயிடுச்சியா, இவனுக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு. புரியுதா? சோ இந்த மாதிரி ஏற்கனவே அவன் இவன் இருக்கான அந்த காமன், அவனை ஒரு கிக் விட்டாரு. அவன் அதனாலதான் அவன் ரூபமே எல்லாம் போயிடுது. புரியுதா? இதெல்லாம் அதனால பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு பேரு சிவனுக்கு பேரு கால காலகா காமதகனகா, அந்த சிவனுக்கு பேரு. ஓகே, அவனை சிவனை கையில பிடிச்சிருந்தா காமத்தையும் காலத்தையும் தாண்டிடலாம். அதுதான் மகாகவி பாரதியார் சொன்னாரு, காலா என் அருகே வாடா உன்னை காலால் எட்டி உதைப்பேன் பாரடா அப்படின்னு சொன்னாரு. சொல்ல முடியும் ஞானத்தினால, அறிவுனால சொல்ல முடியும். அவரு அது என்ன ஒல்லிப்புச்சா. ஓகே, இப்பதான் யானை தூக்கி போட்டு கால கையை அசைக்க முடியல. அப்ப வந்து சொல்றாரு காலா என் அருகே வாடா. எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருக்கும் பாருங்க. அவர் தான் அச்சம் தவிர ஆண்மை தவிர பாடினது. பயப்படுறவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. பாரதியாருக்கும் விவேகானந்தருக்கும். புரியுதா? இந்த இது பிடிக்கவே பிடிக்காது. பலாரும் ஒரு அருள். எதுக்கு பயப்படுற? சும்மா பயம். ஓகே, பயப்படக்கூடாது. ஓகே, சோ அதனால அசட்டாவதும் இருக்கிறது. அபிராமி பட்டர் ஓகே, வந்து நீ உன்னை இன்னைக்கு வந்து பௌர்ணமி காட்டலாம் உன்னை சாகடிச்சிடுவான் அப்படின்னு சொன்ன ராஜா. அதெல்லாம் வந்து உடனே வந்து மனுலாம் இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த என்ன ஹியூமன்
ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. புரியுதா? உடனே போட்டுருவான், கொலை பண்ணிடுவான், அவன் கத்தியால கொலை பண்ணிடுவான். புரியுதா? ஆனா அவருக்கு ஒரு க்ஷணம் கூட பயம் இல்லை. எல்லாம் பகவான் இருக்கும்போது என்னது பயம்? பகவானை நம்பினா பயமே கிடையாது. நமக்கு பகவானை அறகுறையா நம்புறதுக்கு தான் பயம். காப்பாற்றணும், நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் அவருக்கு புரியுமோ? அப்புறம் இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் அவரை பார்க்க வேண்டியது, நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், அவருக்கு நம்மளுடைய விஷயம் அவருடைய எப்படி தெரியப்படுத்துறது? இப்படிலாம் ஒரு லாஜிக் நமக்கு. அவர் தான் எல்லாமா இருக்காருன்னு ஒரு அறிவே வர்றதில்ல. புரியுதுல? இது போட்டோம். அபிராமி பட்டர் வந்து தைரியமா. அதுக்கு மேல பிரகலாதன் பக்த சிரோமணி, அவன் யானையில போட்டாலும் அப்படியே நாராயண சொன்ன யானை பேக்கல் போயிடுச்சு. ஓகே, விஷம் குடிச்சா அது விஷம் இதுவாயிடுச்சு. ஓகே, என்ன பண்ணினாலும் வந்து அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஓகே, நீங்களே நாராயண சொல்லி குடிச்சு பாருங்களேன். குடிச்சிடுவோமா? கை விட்டான அப்படி ஒரு டவுட்டோட குடிச்சுன்னா கை விட்டுடுவான், விடமாட்டான் அவன். அப்படி சொல்லிட்டு முழு பூர்ண அர்ப்பணிப்பு இருந்தான். அதுதான் எந்த குழந்தையும் சின்ன குழந்தையில சாகிறதுல அது பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் தாவி போகும், வாய பொழக்கம். ஒரு மகா கொடூரமானவங்க கூட குழந்தைக்கு விஷம் கொடுக்க மாட்டான். புரியுதா? ஓகே, அது ஒரு சினிமால காட்டினான் விஷம் கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் வந்து கிரிமினல் ஃபெலோஸ், குறுக்கட் ஃபெலோஸ். ஓகே, எவனும் அப்படி செய்ய மாட்டான். புரியுதா? அதுவும் அந்த அம்மா, அது ஒய்ஃபோட தம்பி. ஓகே, அந்த ஒய்ஃப் வந்து குருடி, அப்புறம் குழந்தைக்கு சாகக்கூடாது, இப்படி ஒரு கதையை எடுப்பான். அவனெல்லாம் நிக்க வச்சு சுடணும். புரியுதா? அதெல்லாம் ஒழிஞ்சு போட்டோம். இது பிரகலாதன் கதையெல்லாம் காட்டினா சமுதாயத்தில் முன்னேற்றம் வரும். புரியுதா? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அது போட்டு ஒழிஞ்சு போட்டோம், சைட் டாபிக். அதனால பகவானை கும்பிட்டுட்டவனுக்கு பரிபூர்ணமான ஸ்ரத்தா இருக்கணும். இது இம்பார்ட்டன்ட். டோட்டல் ஸ்ரத்தா இருக்கணும். புரியுதா? சாமிஜி எனக்கு அவ்வளவு ஸ்ரத்தெல்லாம் வராது, கொஞ்சம் ஏதோ கும்பிடுவோம், டோட்டல் ஸ்ரத்தா வராது. அப்படி இருந்தா நான் என்ன செய்யறது சுவாமிஜி? சரி வா கீழே அடுத்த லெவல். அதுதான் ஒரே விஷயம். அது என்னன்னா, எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீ திரும்ப 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 ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அபியாசம் பண்றது மூலம் கொண்டு வரலாம். புரியுதா? ஈஸ்வரன் மேல பக்தியில உனக்கு வைராக்கியம் இல்ல, விவேகமும் போதல அப்படின்னா அபியாசம் பண்ணு, திரும்ப 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 பண்ணு. அப்படி பரீட்சை பண்ண பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இது எனக்கு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு அந்த இது இருக்கக்கூடாது. ஓகே, முதல்ல என்ன பண்ணணும், நீங்க நாம எது எதுக்கெல்லாம் பயப்படுறோன்றது ஒரு பட்டியல் ரகசியமா போட்டுக்கணும், வேற யாருக்கும் காட்டக்கூடாது. ஓகே, மற்றவங்களுக்கு வந்து சில்லியா இருக்கும். ஓகே, நமக்கு அது பெருசா இருக்கும் பயம். சும்மா இந்த ரெட்டு பூவை பார்த்தா சில பேருக்கு பயம் வரும். புரியுதா? நீ வந்து சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு மாதிரி யாரமா பாப்பா நம்மள. புரியுதா? அப்புறம் நம்மள பூவை காட்டியே பயமுறுத்துவான். புரியுதா? அதனால வந்து நம்மளுடைய அந்தரங்க விஷயத்தை ஒருத்தருக்கும் கூட சொல்லக்கூடாது. புரியுதா? சோ இப்படி சொல்ல ஒரே ஒரு 2 பேர்கிட்ட சொல்லலாம். ஒன்னு வந்து குரு கிட்ட சொல்லலாம், இன்னொன்னு கடவுள் கிட்ட சொல்லலாம். கடவுள் வந்து பேச மாட்டார், இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டார். அப்படிதான், அவரு தான் குரு. புரியுதா? இவரும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, சரி நடக்கும் சரியாயிடும் சொல்லுவார். இவரு வாய் திறந்து பரவாயில்லன்னு சொல்லுவார், அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அது 2 பேர்கிட்ட சொல்லலாம். அப்புறம் 3வது உங்ககிட்ட சொல்லிக்கலாம். ஓகே, இந்த 3ம் உனக்கு ஒரு லாய்க்கப்படாதுன்னா காலையில 5 மணிக்கு போய் பீச்சில் போய் எல்லாத்தையும் சமுத்திரத்தில் போய் சொல்லிட்டு வந்து. ஓகே, சமுத்திரத்துக்கே போக முடியலன்னா எழுதி கீழ்ச்சி போட்டு, எழுதி கீழ்ச்சி போட்டு. புரியுதா? ஏதாவது ஒரு வழி கண்டுபிடி, ஆனா அதுல இருந்து வெளியில வரணும். புரியுதா? அதனால நமக்கு வந்து பணத்துல பயம் இருக்கும், உறவுல பயம் இருக்கும், எதிர்காலத்துல பயம் இருக்கும், ஜாப்ல பயம் இருக்கும், நோயில பயம் இருக்கும், மரணத்துல பயம் இருக்கும், செக்யூரிட்டியில பயம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பயம் இருக்கும். இதெல்லாம் லிஸ்ட் எல்லாருக்கும். இது சில பேருக்கு எல்லா சேர்த்தும் பயம் இருக்கும், எல்லாத்திலயும் பயம் இருக்கும். அப்படி பயந்தாங்குள்ளின்னு பேர், அதுக்கு பேர் ஆகணும். சோ அந்த மாதிரி பயம் எது வேணா இருக்கட்டும், அந்த பயத்தெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு அபியாசம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபநிஷத்து சொல்றது பிருகதாரண்யத்துல, உனக்கு மரண பயம் போகிறதுக்கு, மரணம் நீ செத்து போயிட்டேன்னா யாரெல்லாம் அழுவாங்க, யாரெல்லாம் சிரிப்பாங்க, யாரெல்லாம் சந்தோஷப்படுவான், நீ வந்து இப்படி இப்படி படுத்து தியானம் பண்ணு அப்படின்ற உபநிஷத்து சொல்றது. இப்ப சப்போஸ் செத்து போயிட்டா யார் யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான், ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு நீ கொஞ்ச நேரம் சிந்திச்சு பா. டெய்லி உனக்கு மரண பயம் இருந்ததுன்னா அப்படி பண்ணு. ஓகே ஓகே, நோய் கண்டு பயம் இருக்கா அப்படின்னா உனக்கு இந்த நோயெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் நினைக்க கூடாது, எத்பாவம் தத்பாவத்தி ஆயிடும்.
அபியாசத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் இடத்துல நமக்கு இந்த நோய் வந்தா நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அந்த பொருள் வந்து டே கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து கொடுறா மாட்டேன் அப்பெல்லாம் வந்து அப்ப நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து தியானத்துல நீனே ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கோ. அப்படிலாம் உபநிஷத்தை வந்து எக்ஸசைஸ் கொடுக்குது, அபியாசம். அதனால 2 சாது இருந்தாங்கன்னா காட்டுல, ஒரு கதை. ஓகே, அது காட்டுல நல்ல மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய காட்டுல, சோ வயலண்டா இருக்கிற இடத்துல போய் 2 பேர் குடிசை போட்டு தங்கினாங்க. ஓகே, அதுல ஒருத்தர் வந்து ஒரு சாது வந்து சாயந்தரம் அப்படி ஒரு ரவுண்ட் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வருவார். இன்னொருத்தர் வந்து பயந்து போய் உள்ளார போய் உட்கார்ந்துப்பார். சாயந்தரம் அவன் வந்தோடனே நீங்க இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு அப்படின்னு இவர் சொன்னாரு. சொன்னாரு, எனக்கு தைரியம் இல்ல, முன்ன மாதிரி தான் எனக்கு பயம். ஆனா உனக்கு எனக்கு இல்ல வித்தியாசம் என்னன்னா, நீ பயத்தை கண்டு பயப்படுற, நான் பயத்தை கண்டு பயப்படுறேன். அந்த பயத்தை எதிர்நோக்கிறதுக்கு சக்தி எனக்கு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா என் பயம் போகிறதுக்காக அபியாசம் பண்றேன் நான். ஓகே, போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். நானும் பயப்படுறேன், ஆனா அந்த பயம் போகணும்னு நான் முயற்சி பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். நீ என்ன பண்ற, என்னை விட ரொம்ப மோசமா உள்ள போய் உக்காந்துக்கிறேன். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அப்போ பயம் வந்து போகாது, பயத்தை எதிர்கொண்டு. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பயத்தை சந்திக்கிற அளவுக்கு நமக்கு தைரியத்தை வளர்த்துக்கணும். ஓகே, அதாவது பயத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். இது சைக்காலஜியில வந்து போஃபியாவா, போஃபியான்னு போவியா, சோவியா, போவியா. இந்த போவியான்னா அது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. போவியாவே போவியா ஆயிடுமா, போவியோ போவியா அப்படி சொல்லுவாங்க. இது இருக்க சின்ன சின்ன, அதாவது யாராவது அங்க கால் இடிச்சு ரத்தம் வந்துன்னா இவரு கீழே வந்துறாரு. ரத்தம் கண்டு பயம். ஓகே, ஆபரேஷன் கண்டு பயம். ஓகே, யாருக்கோ உடம்பு சரியில்லை இவங்க நர்வஸ் ஆயிடுவாங்க. ஓகே, இங்க இந்த ஊர்ல ஒரு அம்மா வரும், அம்மா சொன்னா அது ஓடும் அது. ஓகே, இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து பாம்பு பாம்பு சொல்லி அதெல்லாம் வந்து ஹர்ட் பண்றது, வயலன்ஸா, இம்சா. ஆனா அது ஒரு விளையாட்டு. அது பாம்பு சொன்னா அதுக்கு ஒரு பயம், அப்படி அது ஒரு வியாதி. ஓகே, இப்படி பலதுல வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வரும். எதை பார்த்தாலும் பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு நடந்த சம்பவம் வந்து, ஒருத்தர் வந்து இளைஞன், 32 வயசு, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, பயம். ஓகே, ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவாங்க, இவன் மாதிரி தூங்க மாட்டான், பயம் இருக்கும். ஓகே, கதவை வந்து எப்பயும் திறந்து வச்சிருப்பான். ஓகே, அந்த அவன் ரூம்ல. ஓகே, இருந்தாலும் பயம். இவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது, எரிச்சலா இருந்தது. ஏன் எனக்கு இப்படி பயம் இருக்கு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து யாருக்கும் சொல்லாம இல்லாம அவங்க வீட்டுல போர்ட்டிகோல போய் நின்னான். 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் நின்று அபியாசம் பண்ண. அந்த பயத்தை வந்து எதிர்கொள்றான். பார்த்துருவோம் என்ன ஆகுறது பார்க்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் பார்த்துருவோமே அப்படி சொல்லிட்டு இப்படி பார்த்தான். ஓகே, கொஞ்சம் தைரியம் வந்தது. ஓகே, 2 மணி ஆச்சு. உடனே பைக் எடுத்துட்டான். பைக் எடுத்துட்டு சுடுகாடு வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான். புரியுதுல, அது பயம். அதனால நான் ஒரு பையனை கூட்டிட்டு போயிருந்தேன் காசிக்கு. போய் சுடுகாடு எல்லாம் இந்த மாதிரி சம்பவம் சொல்லிடுது இல்ல, அவன் போய் சுடுகாடு போய் பார்த்துட்டு வரும்போது இந்த கதவை மூடிட்டாங்க. உள்ளர வெளியில எல்லா கதவும் மூடிட்டாங்க அந்த காசியில. அப்புறம் அங்கேயே வெளியில கதி கடை சாயந்தரம் 4 மணிக்கு திறந்து அதுக்கப்புறம் உள்ள பயம். அப்பதான் பயம் விட்டு போகும். புரியுதா? இப்படி இருந்தா தான் நான் தனியா இருந்து பார்க்கணும் இதெல்லாம். அப்போ வந்து தனிமையில பயம் இருக்குன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் தனிமையா இருந்து பார்க்கணும். என்னதான் உயிர் போறது பார்க்கலாம், போற உயிர் போட்டோம் அப்படின்னு அப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். புரியுதுல? ஒரு பையன் என்ன பண்ணா, 10th ஸ்டாண்டர்டு, அந்த பையன் வந்து பெரிய கூட்டத்தில் பேசணும், அதாவது ஸ்கூல்ல பேசணும். அவன் என்ன பண்ணான்னா, அவன் ரொம்ப கிளவர் பையன். என்ன பண்ணான்னா, இந்த கீழே 6th 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லாம் இருப்பான்ல, அவனுக்கு சாக்லேட் கொடுத்து 2 பசங்களை வச்சுட்டு இவன் டாக் அவன் கேட்கணும், அதுதான் கூலி. அப்புறம் 5 பசங்களை வச்சு பயிற்சி பண்ணான், 10 பசங்களை பயிற்சி பண்ணான், ஒரு 50 பசங்களை வச்சு ட்ரைனிங் கொடு. அதுக்கப்புறம் அந்த போய் செம்ம டாக் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பெரிய மேடை பேச்சாளன் ஆயிட்டான். இதெல்லாம் வந்து சாதகர்கள் வந்து பயத்தை போக்குறதுக்கு அபியாசப்படணும். நேரம் அதுலயே போய் அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ண 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 நமக்கு போயிடும். புரியல? அப்ப பயம் போக்குறதுக்கு என்ன பண்ணும்? பயம் என்ன எதுல இருக்கோ
அதே ஒரு கை பார்த்துடுறதுன்னு சொல்லிட்டு அது பார்த்துடணும். ஒரு கை பார்த்துடு, நானாச்சு நீனாச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பயம் போயிடும். இது ஒரு விஷயம். இன்னொரு கோணத்துல ஸ்பிரிச்சுவல் கரேஜ் தேவைப்படுறது. நாம இங்க வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்து இதுக்கே பயம் இல்லாம இருக்கணும், கரேஜ் தேவைப்படுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நம்ம ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி பீப்புள். இங்க நம்ம 100 பேர் வந்துடுறோம் காலையில, ஆனா உலகத்திலே ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் யாரும் இதுக்கு வரமாட்டாங்க. அவர் பகவான் வர மனுஷானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே, ஏதோ கொஞ்சம் பேர் தான் இதுக்கு வருவாங்க அப்படின்னா. அப்போ கொஞ்சம் பேர் நம்ம கிட்ட இருக்கும்போது அதுதான் நீங்க வெளியில டெய்லி உங்களை வெளியில போய் அனுப்பிச்சு காலையில இங்க கிளாஸுக்கு வரவழைக்கிறது, வெளியில டிரான்சாக்சன் பண்ணும்போது என்டையர் பிரபஞ்சம் இங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம இங்க என்ன பேசிட்டு இருக்கோமோ வெளி உலகத்துல போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதை வர நீ இன்தூசியாஸ்டிக்கா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, டிஸ்கரேஜ் பண்றதுக்கு அவ்வளோ டிஸ்கரேஜ். கீதை புரியா, உனக்கு என்ன வயசாகுது இப்ப கீதை இப்படி ஒரு 10 தடவை சொல்லிடுவான் நம்மள. ஓகே, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி போவேன் அப்படி சொல்லிட்டு நம்மள திரும்ப 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 டிஸ்கரேஜ் பண்ற குரூப் தான் இருக்கும். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மனு போட்டு லெட்டர் போட்டு, நான் இந்த மாதிரி கீதா கிளாஸுக்கு காலையில போயிட்டு இருக்கேன் அப்படி போட்டு பேஸ்புக்ல போடுங்களேன். யார் அப்ரிஷியேட் பண்றாங்க பாரு, ஒண்ணு கூட அப்ரிஷியேட் பண்ணாது. புரியுதா? அப்ரிஷியேட் பண்ணல பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணிடுவான். புரியுதா? எங்கேயாவது ஒரு நேரத்தில் பார்த்து ஃபேமிலியில சேர்ந்தது, இந்த கிளாஸ் அந்த கிளாஸுக்கு போய் தான் குடும்பத்தையே குடிச்சவர் ஆக்கிட்டாங்க அப்படின்றான். புரியுதா? அதுவும் அந்த சாமியார் பையனோட சேர்ந்தான் பாருவேன், உருப்படவே மாட்டான். இது நம்ம தலைவரை உருட்டுவாங்க. புரியுதா? இதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணி 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 விட்டுருவாங்க. புரியுதா? அதனால ஸ்பிரிச்சுவல் கரேஜ் வேணும் இதுல கண்டினியூஸ் பண்றதுக்கு. புரியுதா? வை? பிகாஸ் உபனிஷத் சொல்றது நாயமாத்மா பலகீனேனே லப்யா. இந்த ஆத்மாவை பலகீனன் ஒரு நாளும் அடைய முடியாது. ஓகே, சோப்பலாங்கி எதுக்கும் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இதுக்கு ஏன்னா ரொம்ப கரேஜ் வேணும். இது இன்ஃபினிட் பிரம்மன் போய் நாட் ஆர்டினரி திங். ஓகே, டோட்டல் பிரபஞ்சத்தையும் சேர்த்துட்டு போறது. புரியுதுல? அந்த மாதிரி பயம் இருக்கும், பயம் இருக்கும். ஓகே, அதனால இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது அப்படி சொல்லுங்க. சரி, சோ நெக்ஸ்ட் டாபிக் இந்த அபயத்துல இந்த இது வரைக்கும் நான் பண்பு பார்த்தோம். ஓகே, பண்பு சாதகன் சாதனா வழியில பார்த்தோம். இந்த அபயமே சாத்தியம் அப்படி சொல்றது உபனிஷத்து. அபயம் இஸ் ஈக்வல் டு பிரம்மன் அப்படி சொல்றது. அபயம் இஸ் ஈக்வல் டு பிரம்மன். ஓகே, அதனால சாத்தியமே அபயம் தான் அப்படி சொல்றது. இது வரைக்கும் நம்ம சாதனா வழியில பார்த்தோம். பிருகதாரண்ய உபநிஷத்து என்ன சொன்னது? அபயம் வை ஜனகா பிராப்தோசி. யாக்ஞவல்கியர் சொல்றாரு, அவருடைய குரு ஜனகர். ஜனகருக்கு பார்த்து சொல்றாரு, ஏ ஜனகா, நீ இந்த ஞானத்தினால் அபயம் அடைந்தாய், பிரம்மத்தை அடைந்தாய். அப்போ பிரம்மம்ன்றது அபயம். புரியுதா? அதுல முதல்ல பகவான் இப்படி அபயக்கரம் பார்த்து பழக்கம் இருக்க. அந்த பகவானுடைய ஸ்வரூபமே இந்த ஞானத்தினால் மாம் சாதர்மியம் ஆகதகா, என்னுடைய சொதர்ம என்னுடைய சொரூபத்தை அவன் அடைகிறான் அப்படின்னா அபயத்தை அடைகிறான் அப்படின்னு. ஓகே, அதனால அபயம்ன்றதே இருக்கிறது. சோ ஏன்னா மற்ற எல்லா விதமான சாதனங்களும் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய சாதனம் இருக்க, அது ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அது வைராக்கியம். வைராக்கியம் பூர்ண அபயத்தை கொடுக்காது. ஓகே, ஏன்னா பயத்தோட வித்து விதை இருந்துட்டே இருக்கும். ஓகே, அந்த விதை இருந்துட்டே இருக்கும். அந்த விதை எல்லாம் கம்ப்ளீட்டா போகிறதுக்கு உபனிஷத் சொல்றபடி வந்தா தான் முடியும். உபனிஷத்து என்ன சொல்றது? ஏன் இந்த பயம் இருக்கு அப்படின்ற லாஜிக் ப்ரூவா சொல்றது. துதியாத்வை பயம் பவதி. ஓகே, இருமை உள்ளவரை துவைத்தம் உள்ள வரைக்கும் உனக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். ஓகே, வெளியில காட்டலன்னா கூட உள்ளுக்குள்ள ஒரு கார்னர்ல பயம் இருந்துட்டே இருக்கும். என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படி ஒரு பயம். அப்போ இந்த பயத்தை அறுக்கணும்னா ஞானத்தால மாத்திரமே அடைக்க முடியும். ஒய் பிகாஸ் இந்த நான்முகன் இருக்கானே அவனே பயந்திருக்கான். அவனே ஏன்னா பல பேர் பகு இந்த படைப்பு வந்ததுனால பயந்து போயிட்டானா. அதனால துதியாத்வை பயம் பவதி. துவைத்தம் உள்ள வரைக்கும் பயம் நிச்சயம் உண்டு.
ஆசை என்பது அபூர்ணம், ஆசையற்ற நிலை பூர்ணம். அது போல பயத்தின் மூல காரணம், பயத்தினுடைய மூல காரணம் துவைத்தம். துவைத்தம் உள்ள வரைக்கும் பயம் இருக்கும். அதனால தான் பகவானை பார்த்து கூட பயந்துட்டான். புரியுதா? யாரு? இத்யார்ஜுனம் வாசுதேவோஸ்துக்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயஹ ஆஸ்வாசயாமாஸ பீதமேனம் பூத்வா பூர்ணஸ் சௌம்யவபுர்மகாத்மா. தனஞ்சய உவாச்ச. தனஞ்சய உவாச்சன்னு சொல்றான்னா, இந்த அர்ஜுன பய நடுநடுங்கி தொடர் நடுங்கி போயிட்டான். பகவான் மீண்டும் பழைய ஸ்வரூபத்துல, ஏ அர்ஜுனா பயப்படாதே, சௌந்தர்ய ஸ்வரூபத்திலே சேருகிறேன்னு சொன்ன. அப்போ ஏகரூப உபாசனை விஸ்வரூப தர்சனம் வரைக்கும் நீ லிப்ட் ஆனா கூட பயம் இருக்கும். ஓயே எப்ப அரூபத்துக்கு வரையோ ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம். ஓகே, ஞானி பயப்பட மாட்டான், ஞானி மாத்திரமே பயப்பட மாட்டான். புரியுதா? அப்ப பயப்படாம இருக்கிறதுக்கு ஞானத்தினால மாத்திரமே முடியும். இப்படி சொன்னான். புரியுதா? அப்போ நம்ம ரெண்டு டைப்ல ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கோம். ஒன்னு அபயம் அந்த பண்பு வளர்த்துக்கணும். ஓகே, பயம் இல்லாத ஒரு நிலைய நம்ம வைராக்கியத்தினாலேயோ விவேகத்தினாலேயோ ஈஸ்வர பக்தினாலேயோ அதை நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயரை வச்சுன்னா அவரை பார்க்கும் போதே நமக்கு தைரியம் வரும். ஓகே, மனோஜவம் மார்த்த துல்லிய வேகம் ஜிதேந்திரம் புத்திமதா பரிஷ்டம் அப்படி சொல்லிட்டு இப்படிலாம் வரும். புத்திர் பலம் யசோ தைரியம் இப்படிலாம் போட்டிருக்கலையா? இதெல்லாம் குழந்தையில சொல்லி 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 நமக்கு ஈஸ்வர பக்தி வளர்த்துக்கணும். புரியுதா? நமக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் பயப்பட வேண்டியதுக்கெல்லாம் பயப்படுறது பத்தி சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? பெரியவா கிட்ட பேசும்போது இதுல இருக்கும்போது எல்லாம் அதுவும் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா கடைசியில அபயம் சொரூபத்தை அடையணும். இது ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இது முதல் குணம். ஓகே, இரண்டாவது குணம் சத்துவ சம்சித்தி. ஓகே, அந்தக்கரண தூய்மை. ஓகே, பாக்ய தூய்மை, அந்தக்கரண தூய்மை. இங்க அந்தக்கரண தூய்மை சொல்றார். இந்த அந்தக்கரண தூய்மை வரதுக்கு என்ன பண்ணும்? சோ மனம் மடங்க வாயேன் பராபரமே சொல்றார். சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க வாயேன் பராபரம். மனசு அடங்கணும். ஓகே, அந்த மனசு நல்ல பண்புகள் வர வரத்தான் அடங்கும். ஓகே, நற்பண்புகளுடைய சொந்தக்காரனா நீ எப்ப மாறுறையோ மனசு தூய்மை அடையும். சத்துவ சம்சுத்தி, நற்பண்புகள் மூலமா மனச அந்த கரணத்தை சுத்தி பண்ணு. இது இரண்டாவது குணம். மூணாவது குணம் என்ன? ஞான யோக வியவஸ்திதா. ஓகே, வியவஸ்திதனா கமிட்மெண்ட், நிஷ்டா, அதிலேயே நிலைத்திருத்தல். எதுல? ஞான யோக. ஓகே, ஞானன்றது சிரவண மனனம், யோகன்றது நிதித்தியாசனம். ஓகே, அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல கமிட்டடா யுவர் லைஃப் இருக்கணும். கேஷுவல் அட்டெம்ப்ட் இருக்க கூடாது. சும்மா நான் எங்க ஆத்துக்காரர் கச்சேரிக்கு போன கதையா ஒரு ஹாபிட் இப்போ காலையில எழுந்துக்கலன்னா அங்க வீட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க உட்கார்ந்துட்டேன் அப்படி இருக்க மாட்டேங்க. இங்க அதனுடைய கேஷுவல் அட்டெம்ப்ட் எவ்ரி கிளாஸ் ஈச் வேர்டு இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்படி நம்ம அட்டென்டிவா இருக்கணும். சிரவண மனன நிதித்தியாசனம், நிஷ்டா, வியவஸ்திதா, கமிட்மெண்ட் ஆஃப் லைஃப். பிகாஸ் மாரல் இருக்கு இல்லையா? எல்லா விதமான மாரலும் எதற்காக? இந்த ஞானத்தை அடையறதுக்காக தான். புரியுறதா? அபயம் அடையறதுக்காக தான். அதனால மாரல் இல்லாம ஞான யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, எந்த விதமான மாரல் இல்லாம உனக்கு உண்டாகும். ஆனா வெறும் மாரல் நல்ல பையன் அப்படின்னா இன்கம்ப்ளீட், நாட் கம்ப்ளீட். புரியுதா? அப்ப ரெண்டும் கம்பைன் பண்ணிட்டு போகணும். புரியுதா? இந்த பிரியாரிட்டி ஆஃப் லைஃப் வியவஸ்திதா இருக்கணும். நெக்ஸ்ட் குணம் என்ன சொல்றாங்கன்னா அடுத்தது தானம். ஓகே, இரண்டாவது வரியில இப்போ நம்ம இது வரைக்கும் முதல் வரி பார்த்து முடிச்சோம். இரண்டாவது வரியில தானம். தானத்தை பத்தி சாஸ்திரம் திருப்ப 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 சொல்லிட்டு இருக்கு. இம்பார்ட்டண்டா சொல்லிக் கொடுக்குறது. ஏன் இம்பார்ட்டண்டா சொல்லிக் கொடுத்தது? தானம் அத்தனை கஷ்டமா இருக்கிறது. டொனேஷன், கான்ட்ரிபியூஷன், ஷேரிங், இதெல்லாம் சமுதாயத்துல அதுவும் இப்போ செக்குலர் சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வெஸ்ட் டைரக்டா யூஎஸ் மாடல் நமக்கு வந்துட்டா இப்போ. அதனால யூஎஸ்ல ஹோட்டல்ல போய் 2 பேர் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டா கூட அவன் சேர்ந்து சாப்பிட மாட்டான். அவனுக்கு என்ன ஆகிறதா அது $1.50 கொடுத்துருவான். நான் சாப்பிட்டதுக்கு கணக்கு தீர்த்துக்கோ
அப்படி சொல்லிட்டு அவன் என்னைக்குமே வாங்கி கொடுக்க மாட்டான். புரியுதா? இதெல்லாம் நம்ம ஊர்லயே இப்ப வந்து இருக்கு இந்த பழக்கலாம் அபிஷ்டம். அதனால அவனுக்கு இந்த அன்னதானம் பண்ணியே பழக்கம் இல்லை. அன்னதானம் பண்ண அப்படி நமக்கு கற்பனையே பண்ண ஒரு தோப்புறீங்களா? நமக்கு எடுத்தோடனே முதல்ல அன்னதானம் தான். ஓகே, 10 பேர் குடும்பம் சேர்ந்தா அன்னதானம், எனி ஃபேமிலி ப்ரோக்ராம் அன்னதானம், முதல்ல அன்னதானம். புரியுதுல? இதெல்லாம் நமக்கு பழக்கம் இருக்கிறது. சோ அதனால உபனிஷத்து பிருகதாரண்யம் சொல்றது, தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசேகேன. ஓகே, இதுதான் வந்து இங்க கிருஷ்ணரும் 17வது அத்தியாயத்துல 18வது அத்தியாயத்துல இதை வலியுறுத்துறார். என்ன வலியுறுத்துறாரு? யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதஸ்தி சோச்யதே. 27வது ஸ்லோகம் 17வது அத்தியாயம். அதனால இதுவே சத் என்று கூறப்படுகிறது. அதனால இம்பார்ட்டன்ட் வந்து தானம், அன்னதானம், பூதானம், வஸ்திரதானம், ஸ்வர்ணதானம், வித்யாதானம். இப்ப வந்து உங்களை வந்து நம்ம குருகுலத்துல எல்லா தானமும் செய்ய வச்சிருக்கோம். அதுதான் சிறப்பு. ஓகே, உங்களுக்கு தெரியாமையே வந்து விதவிதமா இப்ப வந்து தினசரி உபயதாரன் சொல்றமே, அதுவே பெரிய இன்டைரக்ட் ஒரு தானம். புரியுதா? செய்ய வச்சுடுறோம். சுவாமி பேர்ல செய், பூமி பேர்ல செய், இல்ல ஏதாவது ஒரு பேர்ல எதையாவது செஞ்சுட்டே இருக்கு. அப்பதான் உன் அக்கௌண்ட் பாபம் எல்லாம் குறையும் மகனே. சின்ன கஷ்டங்களா குறையும். புரியுதா? ஒரு தானத்தை பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். புரியுதா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து இந்த இப்ப வித்யாதானம் இப்ப கடைசியா கேட்ட இல்லையா, அதுல வந்து 25 பேர் 5 செட்டு சீடி கேட்டிருக்கான். இதுதான் வித்யாதானம். உனக்கு மாத்திரம் 4 பேருக்கு வாங்கி எக்ஸ்ட்ரா கொடு அப்படி சொல்றேன். ஓகே, அதுல வந்து 30 சீடி வரும். கிட்டத்தட்ட 300 கிளாஸ் வரும். ஒரு கிளாஸுக்கு 10 ரூபாய் தானம். ஓகே, புரியுதா? ஒரு கிளாஸுக்கு 10 ரூபாய். அப்படி கொடுத்து அந்த 10 ரூபாய் கொடுத்த ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்ல அவன் வந்து வாழ்க்கையே மாத்திட்டான்னு வச்சுக்கோ. நீ கொடுத்த ஆளு நம்ம வந்து அங்கேயே இருப்போம். ஓகே, வந்தவன் வந்து அவன் முன்னேறி பட்டினத்தர அப்படியே இங்கே வந்துட்டு இருந்தாரு. பக்கத்துல வந்தாரு இன்னொருத்தர பத்ரகிரியார், அவர் வந்து மோட்சத்துக்கு போயிட்டார். நாம கொடுத்த சீடி அவன் வந்து மோட்சத்துக்கு போயிடுவான். அவன் வந்து பரிபூர்ணமா ஆயிடுவான். இப்படி ஆகட்டுமே என்ன, இப்படி ஜனங்கள் நல்லது தானே. அதனால இப்ப வந்து நாம வந்து கிட்டத்தட்ட 150 செட் இப்ப கேட்டிருக்கோம் நேற்றுக்கு. ஓகே, இதுக்கு வித்யாதானம். இதுக்கு பேரு வித்யாதானம். அந்த வகுப்பு வந்து அவளை வந்து கொடுத்து கேட்க வைக்கிறமே, அது பெரிய சிறப்பு. ஓகே, சில சமயம் நம்ம புக்கு கொடுப்போம் கல்யாணத்துல, வெறும் வெத்தலை பாக்கு மாத்திரம் கொடுக்காம புக்கு கொடு, சிடி கொடு, இதெல்லாம். திஸ் இஸ் குட் சைன். ஓகே, பிராயச்சித்தம். ஓகே, நம்மளுடைய பிரதிபந்தத்தை குறைக்கிறதுக்கு தானம் ஒரு முக்கியமான இருக்கும். இப்ப வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு. நேற்றுக்கு ஒரு பொண்ணு நம்ம ஸ்டூடெண்ட், அவ அம்மா செத்து போயிட்டா. ஓகே, அது திடீர்னு போன் பண்ணி எதாவது பண்ணணும், இது மாதிரி நாங்க ரிஷிகேஷுக்கு போறோம், அங்க தானம் கொடுத்துருவோம், அதுக்கு கொடு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து புண்ணிய ஸ்தலத்துல போய் தானம் பண்றது. நமக்கு தொடர்ந்து கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு கஷ்டத்தோட கஷ்டம் என்ன பண்ணணும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு பண்ணணும், ஒரு 10 பிராமணனுக்கு சாப்பாடு பண்ணணும், ஏழைகளுக்கு ஒரு 10 பேருக்கு துணி எடுத்து கொடுத்துடணும். புரியுதா? இதெல்லாம் வந்து கஷ்டத்தோட கஷ்டத்தை நீக்கிறதுக்கு கஷ்டம். புரியுதா? இதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பரோபகாரம், பரோபகாராய புண்ணியாய. ஓகே, இந்த பரோபகாரம் மற்றவங்களுக்கு நான் நன்னாதான் இருக்கேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா கூட தானம் செய்ய சொல்றது. அது என்னது? புண்ணியத்தை டெவலப் பண்ணு. ஒன்னு வந்து பாபத்தை, பிராயச்சித்தை வந்து பாபத்தை நீக்கிறதுக்கு, பரோபகாரம் வந்து புண்ணியத்தை வளர்க்கறதுக்கு. இது கூட அதை கூட கொடுத்துட்டே இரு. ஓகே, கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். புரியுதா? ரியலி முதல்ல வந்துட்டே இருக்கட்டும் சுவாமி, அப்புறம் கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டே இருந்தாதான் வந்துட்டே இருக்கும். இதுதான் ரூல். நமக்கு வந்து 100% செக்யூரிட்டி பார்த்துட்டு தான் எதையும் செய்யும். நெவர். ஓகே, குடு, தானம் கொடுக்க கொடுக்க வரும். அது மாத்திரம் இல்ல, சமநிலை வந்து இம்பேலன்ஸ் ஆகுது சொசைட்டி. ஏன்னா ஆல் கிரிமினல்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஏன்? அவங்க வந்து இந்த ஏழ்மையினால கிரிமினல் ஆகிறான், நக்சலைட் ஆகிறான். அப்ப நீ வந்து ஜொல்லு வந்து போட்டுட்டு போக முடியாது. இவ்வளவு ஜொல்லு போட்டிருந்தாலும் ஓகே அறுத்துட்டு போயிடுவான். புரியுது? அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஜொல்லு போட்டு வாங்கியும் கூட்டுட்டு போக முடியாது, ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் வச்சுக்க முடியாது. எல்லா ஜொல்லையும் கொண்டு போய் லாக்கர்ல கொண்டு போய் வச்சு, ரொம்ப கஷ்டம். புரியுதா? கொடுத்துட்டே ஓகே, அனுபவிச்சுட்டு ஓகே. எதுக்கு அதுக்கப்புறம் நீ செத்து போயிட்டு யாரு போட்டு எல்லாத்தையும் நீனே போட்டு போட்டு பாரு, கொடுத்துரு அப்படி. புரியுதுல? இதுதான் பெஸ்ட். புரியுதா? லைஃப்
வாழும்போதே வாழ்ந்து காட்டினோம். இவர்கள்லாம் வந்து வாழும் ஞானிகள் பேர். சிலெல்லாம் அசமுஞ்சு அப்படியே இவனும் யாருக்கும் கொடுக்க மாட்டான், மொத்தம் இவனும் அனுபவிக்க வேண்டாம், கஞ்சூஸ். ஓகே, அப்படியே இருந்து செத்து போயிடுவான். எதுக்கு பிரயோஜனம்? இங்க ஒரு பாட்டி செத்தே போயிட்டா, நம்ம அந்த சொத்துல நம்ம குருகுலத்துக்கு கொடுத்தா கூட ஏதாவது உபயோகமா பண்ணிருப்போம். யாருக்கும் இல்லாம 19 போயிடுச்சு, ரூட்டப் ஆயிடுச்சு. சொந்தக்காரனும் வேண்டான்ட்டான் அந்த சொத்தெல்லாம். அந்த பாட்டி சொத்து வேண்டாம்னு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, எங்கேயோ போயிடுச்சு அது. புரியுது? இதெல்லாம் ப்ராப்ளம். அது மாதிரி இல்ல, சில பேர் வந்து பேங்க்ல எங்கேயோ போட்டு வச்சிருப்பான், கந்து வட்டி எல்லாம் கொடுத்திருப்பான், ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லிருக்க மாட்டான். அவர் செத்த பிறகு அதோட போயிடும். புரியுதா? அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தோட கடன் போச்சு, விடு. ஓகே, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்கு தடை. இது லோபகா. லோபகா ஒரு பெரிய தடை. அதனால தான் நம்ம வந்து குரு கூடத்துல பிளான் பண்ணி செய்யறோம். இத இப்ப வந்து ரொம்ப நேச்சுரலா ஆயிடுச்சு. இப்போ இந்த தானம் கொடுக்கறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏன்னா அப்பதான் கிளாஸ் உங்களுக்கு டெய்லி புரியுறது. டெய்லி புரியறதுடைய பல காரணத்துல ஒரு காரணம் வந்து இந்த தானம். ஏன்னா லோபன்றது ஸ்பிரிச்சுவல் அப்ஸ்ட்ரகிள்ஸ். இந்த லோபம் என்ன, 2 fold. ஒன்னு வந்து பேராசை, கிரீட்டி, எனக்கு வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். ஏதாவது நூல் இருந்தா கூட எடுத்து வச்சுப்பா, யாருக்கா எப்பயாவது உபயோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு திருப்பி எடுத்து உள்ள வச்சிருக்க ஆள்லாம் இருக்கா. ஓகே, அந்த மாதிரி. சோ இந்த பொசஷன், இந்த செக்குலர், இது பொசஷனும் செக்குலர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு இருக்கிறது. அப்போ அடையணும்ன்ற ஒரு லோபித்தனம் இருக்கிறது. அதுக்கப்புறம் லோபித்தனத்துடைய செகண்ட் ஐட்டம் தெரியுமோ, என்னை விட்டு போகக்கூடாது, என்னை விட்டு போகக்கூடாது, அடையிறது அப்புறம் போகக்கூடாது. 2 தான் அவனுக்கு இது. கரிமித்தனம், கார்பண்ய தோஷகா அப்படின்றார் கிருஷ்ணர். ஓகே, அர்ஜுனே வாய் தெரிஞ்சுடான் எனக்கு கார்பண்ய தோஷம் இருக்கு அப்படின்னு. ஓகே, கண்டுபிடிச்சுட்டான். புரியுதா? அதனால இது ஏன் இத்தனை கஷ்டம் அப்படின்னு, பெயின். பெயின் என்ன பெயின்? கொடுக்கறதுனால பெயின், கிருதையுமே வலிக்கிற மாதிரி இருக்கும். பல பேருக்கு அது கொடுக்கறதுன்றது ரொம்ப பெயின், ஆச்சரியமா இருக்கும். நமக்கு இங்க சகஜமா இருக்கு. சில பேர்ல பார்த்தா பணத்தை கொடுக்கறதுக்குள்ள அவன் பெயின் ஆயிடுவான். ஓகே, சில பேர் வந்து நாளைக்கு 10,000 ஏதோ ஒரு அர்ஜென்ட், நாளைக்கு வா அப்படின்னு. நாளைக்கு வா இந்த பிறகு இவனுக்கு இந்த மூஞ்சிக்கு 5,000 கொடுத்தா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே 1000 கையை அடிச்சுப்பான். 1000 வச்சிருக்கும் போது அவன் பேசும்போது இது ஒண்ணுமே சரியில்லை சொல்லிட்டு 500 கொடுக்கலான்னு எடுத்து, சரிப்பா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. இதெல்லாம் மனசுக்குள்ளே தானம் முடிஞ்சு போச்சு. புரியுதுல? அந்த அந்த மாட்டு பொண்ணு வந்து அந்த பிச்சைக்காரனை வந்து இப்ப இன்னைக்கு இல்லப்பா அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டு சாதகம் தான் இல்ல ரா பிச்சைக்காரன் கிட்ட. ஓகே, மாமியார் பார்த்தா இங்க வாப்பா பா மகாராசி நீனாது. இவன் நேத்திக்கு வந்தவன், இவன் என்ன சொல்றது, நான் சொல்றேன் போயிட்டு வா. புரியுதுல? இதெல்லாம் தானத்துல பெரிய ஆள்லாம் இருக்கான். எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டவன், இதெல்லாம் சொல்றதுல இருந்து என்னது அப்படிலாம் ஆள் இருக்கான். புரியுதுல? அதனால தானம் பண்ணு. ஒரு சுபாஷிதம் சொல்றது, தானம் பண்றது அத்தனை கஷ்டம். ஏன் அப்படி சொல்றது? அது சுபாஷிதம் சொல்றது, சதேஷு ஜாயதே சூரஹா சகஸ்ரேஷு ச பண்டிதஹா பக்தா சதசகஸ்ரேஷு தாதா பவதி வானவா. அதாவது சதேஷு ஜாயத்தே, 100 பேர்ல ஒருத்த வந்து சூரன் இருப்பானா. ஒரு சூரன் இருக்குன்னா 100 பேர்ல ஒருத்தர் சூரன் இருக்கும். 1000 பேர்ல புத்திசாலி பண்டிதன் ஒருத்தர் இருப்பான். 1,00,000 பேர்ல, அதாவது பக்தா சதசகஸ்ரேஷு, சதசகஸ்ரன்னா 100,000 கோடி, 100,000, 100,000ன்றது 1,00,000. 1,00,000 பேர்ல ஒருத்த வந்து குருவாகிறான். புரியுதா? இந்த சொல்லிக் கொடுக்கிற ஆளு. புரியுதா? தாதா பவதி வானவா. ரொம்ப ரேர். பல கோடி பேர்ல யாரோ ஒருவன் வந்து இந்த தானம் செய்கிறான். நம்ம தானம் கொடுக்கிறோமே, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தானம் கொடுக்கிறவன் அரிதிலும் அரிது அப்படி சொல்றது. அதனால முதல்ல வந்து கொடுக்கறதுக்கு நம்ம முதல்ல எண்ணத்தை உண்டாக்கணும். அதனால நம்மளுடைய சிஸ்டத்திலேயே அப்படி இருக்கு. ஓகே, கோயில போனா குழந்தை கையில கொடுத்து பைசா போட சொல்லுவான். அதெல்லாம் வளர்க்கறதுக்காக உள்ள இருக்கு. இப்ப இந்த கிரகஸ்த தர்மம் இருக்க, தானம் தவம் யஜ்ஞம் இம்பார்ட்டன்ட் தர்மம், கிரகஸ்த தர்மம். அதுல முதல்ல சொல்றது தானம் தவம் யஜ்ஞம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? தமஹா, இந்திரிய கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, இந்திரிய ஜெயம் இருக்கணும். ஓகே, சப்ரஸ்ட் பண்ணக்கூடாது. சப்ரஸ்ட் பண்ணினா ரொம்ப டிஃபிகல்ட்.
இனி இந்திரிய சப்ரஸ் பண்ண மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். அது மூலமா பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம். மாஸ்டரி பண்ணணும், சென்சஸ் மாஸ்டரி பண்ணணும். மாஸ்டரி லீட் டு மென்டல் growth. அதனால நீனே உன்னை சப்ரஸ் பண்ணிக்காத. சப்போஸ் எது எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க ரிலீஸ் பண்ணிக்கோ. தமஹா, மாஸ்டரி ஓவர் தி சென்சஸ். நெக்ஸ்ட் யஜ்ஞஹா. யஜ்ஞன்றது வர்ஷிப், வழிபடுறது. ரெண்டு டைப் ஆஃப் வழிபடலாம். ஃபார்மல் வர்ஷிப் பகவானை டெய்லி வர்ஷிப் பண்றது. பகவானை பூஜைனால, ஸ்தோத்திரத்தினால, வீட்டிலையோ வெளியிலையோ பொது இடத்துலயோ வர்ஷிப் பண்றது. நம்ம இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பெரிய அளவுல அழகா பண்ணிடும். ஓகே, நூத்துக்கணக்கான பேர் பண்ணிடும். ஒரு 200 பேர் ஒரு நேரத்தில் பூஜை அப்படி காட்டி ஆனந்தமா இருந்தது. அது ஃபார்மல் வர்ஷிப். ஓகே, அதை விட வர்ஷிப் இன்னொன்னு இருக்கிறது, எவ்ரி மூமெண்ட் வர்ஷிப். எத் கரோஷி எதனாஷி, நீ செய்யறதெல்லாம் ஒர்க் பண்ணு. எத் எத் கர்ம கரோமி தத் அகிலம் சம்போராவராதனா. நீ என்ன செய்யறியா அதெல்லாம் ஆராதனா. ஓகே, அந்த மாதிரி செய். அப்போ நீ செய்யறதெல்லாம் ஆராதனா. என்ன கர்மம் பண்ணினாலும் அது ஈஸ்வர ஆராதனை. அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் இருக்க, அது என்னது? பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம். அப்படி நீ யஜ்ஞா, அதாவது கர்மயோகமா பண்ணு. ஓகே, அப்போ செய்யும் தொழிலே தெய்வம். நீ எந்த தொழிலை பண்றியோ அதுல உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணலாம், ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகே, உனக்கு கிராட்டிடியூட் இருக்கலாம், கிராட்டிடியூட் இல்லாம இருக்கலாம். உன்னை மதிக்கலாம், உன்னை மதிக்காம இருக்கலாம். என்ன வேணா பண்ணு, மத்தவன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நான் செய்யக்கூடிய தொழிலை பவித்திரமா, உற்சாகமா, ஆனந்தமா, முழுமையா கடவுளுக்கு அர்ப்பணி பண்ணி நான் செய்வேன். வர்ஷிப். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். therefore two type, formal பூஜா and everything பூஜா அப்படின்றத கொண்டு யஜ்ஞா. அதுக்கப்புறம் என்ன, இதுதான் நம்ம பஞ்சமகா யஜ்ஞம் பிரபலமா சொல்றோம். சோ தேவ யஜ்ஞா, ரிஷி யஜ்ஞா, பித்ரு யஜ்ஞா, மனுஷ்ய யஜ்ஞா, பூத யஜ்ஞா. ஓகே, ஈஸ்வர வழிபாடு பண்ணணும். ரிஷிகளுக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம், வியாசாச்சாரியருக்கு, விஸ்வாமித்திரருக்கு, இந்த மாதிரி பரம்பரையில் வரக்கூடிய எல்லா ரிஷிகளுக்கும் நம்ம இங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பித்ரு யஜ்ஞம், நம்ம இந்த சரீரம் கொடுத்த நம்முடைய மூதாதையர்களை வர்ஷிப் பண்ணோம். அப்புறம் மனுஷ யஜ்ஞம், அது மனுஷ யஜ்ஞம் தான் அப்பப்போ நம்ம அன்னதானம் அது இதெல்லாம் சொல்றோமே, அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பூத யஜ்ஞம், அது இது போடுறது, காக்கைக்கு போடுறது, எறும்புக்கு போடுறது, அதெல்லாம் பூத யஜ்ஞம். சரி, நெக்ஸ்ட் 7வது பாயிண்ட் சுவாத்தியாய, சாஸ்திர படிப்பு. ஓகே, இதுக்கு 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கொடுக்கும் பேர் பிரம்ம யஜ்ஞா சுவாத்தியாய. நம்முடைய ஹிந்து கலாச்சாரத்தில் பார்ட் ஆஃப் த லைஃப் இந்த சுவாத்தியாய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தமிழ் நூல் என்ன சொல்றது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஊதாமல் இல்ல, ஓதாமல். ஓகே, அப்போ இது 2 டைப். ஓகே, சாஸ்திர படிப்பு 2 டைப். ஒன்னு எப்படி பண்றது அப்படின்னா சப்த ஆவர்த்திகி ஒன்னு, ரெண்டாவது அர்த்த ஆவர்த்திகி. ஓகே, ஒன்னு சப்த பிரதானம், இன்னொன்னு அர்த்த பிரதானம். இப்ப நம்ம இங்க சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கோம், அது என்னது, அர்த்த பிரதானம். ஓகே, இன்னொன்னு இருக்கிறது அதுக்கு முன்னாடி, அது என்னன்னா சப்த பிரதானம், சப்த ஆவர்த்தி. அப்படின்னா என்னன்னா நம்முடைய இதுல சம்பிரதாயத்துல பாராயணம்ன்றது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். நம்முடைய பாபங்களை போக்கி புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் பாராயணம். ஓகே, மனசை ஒருமுகப்படுத்துறது பாராயணம். மனசுல உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துல இருக்க போய் ஈச்சிக்கிறது, அந்த டயத்தை ஸ்டாப் பண்ணும். ஓகே, அதனால லைஃப்ல ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இந்த பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி கவசம் சொல்லணும், மினிமம் ஏதாவது சொல்லணும். ஓகே, அதனால நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, ட்ரெடிஷனலா பரம்பரையில வரக்கூடியது நம்ம ருத்ரம் சொல்லி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கீதா பாராயணம் சொல்லி கொடுத்தாச்சு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுத்தாச்சு, இப்போ லேட்டஸ்ட் பஜகோவிந்தம் சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம பாராயணத்தை பண்ணணும். புரியுதா? இந்த பாராயணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 700 ஸ்லோகத்தை எப்படி 1000 நாமத்தை இங்க டெய்லி பாராயணம் பண்றோமோ, அந்த 700 ஸ்லோகம் இருக்கு இல்லையா பகவத்கீதை, அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் படிக்கிறதுக்காக அதுக்கு பேரு முற்றோதல் பேரு தமிழ்ல. முற்றோதல் நிகழ்ச்சியை நம்ம வச்சுக்க போறோம். அது அக்டோபர் 2014 அக்டோபர் மாசம் 25ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் கீதா பாராயண நவாகம் நடக்க போறது. புரியுதுல? அதுல இந்த மாதிரி 100கணக்கான பேர் பாராயணத்துக்கு வரணும்.
அங்க வந்து அர்த்தம் இல்ல, வெறும் பாராயணம் மாத்திரம் பண்ண போறோம். ஓகே, அந்த பாராயணத்தை பண்ணி அதை வந்து பகவான் கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு போறோம் அந்த சீடியை. ஓகே, அந்த மாதிரி அந்த பாராயணம் எப்படி இருக்க போறதுன்னா, சொல்லி கொடுத்துட்ட பிறகு அப்புறம் நீங்க ஒரு வரி நீங்க ஒரு வரி அப்படி பண்ணா அது அழகா ஆனந்தமா இருக்கும். பகவான் ஏற்க இதெல்லாம் பண்ண போறோம். இன் ஃபியூச்சர் ப்ரோக்ராம் சொல்லிவிட்டேன். ஓகே, போயிட்டோம். ஓகே, அப்போ ஒரு இந்து குடும்பம் அடையாளம்னா அது எப்படி எல்லாம் அடையாளம் இருக்கணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்துக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்தாதான் முதல் அடையாளம். அவன் ஹிந்து அப்படி இல்லாட்டி ஜந்து. ஓகே, அதனால சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய விளக்கேற்றணும். ஓகே, ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், விளக்கேற்றத்துக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும். இதெல்லாம் உன்னோட லிங்க். ஓகே, அதெல்லாம் வந்த பிறகு சந்தியாவந்தனம் பண்ணணும். அதிகாலையில் சந்தியாவந்தனம் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன, சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணாதெல்லாம் என்ன பண்ணணும், கீதா பாராயணமோ விஷ்ணு சாஸ்திரமோ ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும். சூரிய நமஸ்காரம் விழுந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டா, சந்தியாவந்தனத்தை 3 தடவை செஞ்சதை 2 ஆக்கினா, 2 1 ஆக்கினா, 1 வந்து காயத்ரியில கொண்டு வந்தா, காயத்ரி வந்து ஆவணி அவசரத்தில் கொண்டு வந்துட்டான். போற விட சிகாமணி. ஓகே, அதனால சுவாத்தியாய. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? இங்க நாம என்ன பண்றோம்னா, ஒரு 10-100 குடும்பத்தை வச்சுட்டு இங்க ட்ரைனிங் பண்றோம். இது வந்து வெத நெல்லு ஓய். இதை நீங்க சக்சஸ்ஃபுல் பண்ணி காட்டிட்டீங்கன்னா, அப்புறம் மோடிக்கு போன் பண்ணி நான் சொல்லுவேன். ஓகே, 6 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது பாரத நாடு. அவ்வளவு பேருக்கு இந்த விதையை தூவி விட்டுலாம். ஓகே, இது விதை நெல் இப்ப பண்ணிட்டு இருக்குது நாம. புரியுதா? அந்த பவித்திரமா காலங்காலத்துல வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம. இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாடு முழுக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த குணம் வந்து ஆர்ஜவம். ஓகே, டோட்டல் பர்சனாலிட்டி. ஓகே, இன்டிகிரேஷன், ஹார்மனி பர்சனாலிட்டி. நம்ம கிட்ட அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜயானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, பஞ்ச கோஷா இருக்கு. இந்த பஞ்ச கோஷம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கணும். ஓகே, நம்ம ஆளு வந்து ரோடு போடுவான், அப்புறம் வந்து தோண்டிட்டு போவான் எலக்ட்ரிசிட்டிக்காரன். ஓகே, எலக்ட்ரிசிட்டிக்காரன் போன வாட்டர் போடுவான், மொத்தத்துக்கு ரோடே பணல் ஆயிடும். அதுக்குள்ள மழை வந்துடும், அது விழுந்து கிடக்கும். இது டிஸ்ஆர்கனைஸ்ட். ஓகே, ஆர்கனைஸ்ட் இருக்கு. ஓகே, அன்னமய கோஷம் சொல்றது மனோமய கோஷம், மனோமய சொல்றது விஜயானமய கோஷம், விஜயானமய கோஷம் எல்லா கோஷமும் கேட்கணும். இதுக்கு ஆர்கனைஸ்ட் பேருது. ஓகே, நேர்மைன்றது நேர்கோடு. ஓகே, நேர்கோடு. ஓகே, அதனால குறுக்குட்டக் பர்சனாலிட்டி அப்படி சில பேர் இருப்பான். எப்பயும் குறுக்காத்தான் நினைப்பான். புரியுதா? நேராவே யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி சில பேர் இருக்கான். அதனாலதான் வள்ளலார்னு சொல்ல, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். மனசேக்கம் வசசேக்கம் கர்மணி ஏக்கம் மகாத்மானம். மனசி அந்நியத்து, வசசி அந்நியத்து, கர்மணி அந்நியத்து, துராத்மானம். உங்களுக்கு பொருள் சொல்ல வேண்டாம். சொல் செயல் சிந்தனை நேர்கோடு இருக்கணும். உண்மை என்றது உள்ளத்தில் இருக்கிறது உண்மை. அதே வாக்குல பேசினா வாய்மை, அதே செயல்படுத்தினா மெய்மை. அப்ப உண்மை, வாய்மை, மெய்மை 3 சேர்ந்தது எதுவோ நேர்மை. ஓகே, இந்த மை வந்ததுன்னா உங்களுக்கு என்னுடைய ஹிருதயத்திற்கு நீங்க வர வேண்டாம். நீங்கள் சுவாமிஜியை பாருங்கள், மே 5th கிளாஸ்ல பேசின ஒரு டாக்டர். அதனால ஆல் ஹில்னஸ் வந்து மென்டல் ஹில்னஸ், சரீர ஹில்னஸ், இதெல்லாம் வந்து நேர்மை இல்லாதனால வரக்கூடிய ப்ராப்ளம். நீ டோட்டல் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, தபஹாம். கடைசி, எத் துஸ்தரம் எது துராபம் எது துர்கம் எச்ச துஷ்கரம் சர்வம் தது தபசா சாத்தியம் தபோஹி துரதிக்ரமம். எதை கடக்க முடியாதோ, எதை அடைய முடியாதோ, எதை அறிந்து கொள்ள முடியாதோ, எதை செய்யவே முடியாதோ, இவை அனைத்தையும் தவத்தினால் செய்துவிடலாம். ஓகே, தவத்தினால் சொல்லணும். அப்போ எல்லா அனைத்தையும் தாண்டினது பரம், மேலானது எது? தபஸ். ஓகே, தபஸ் என்ன? ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு பேரு தபஸ். ஓகே, அப்போ நம்முடைய ஆசை அபிலாஷை அந்த எடுத்துட்டு இருக்க கொள்கைக்காக வாழ்க்கையை முழுக்க பண்றதுக்கு பேரு தபஸ். ஓகே, செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், அன்பிற் தவம் உண்டு அப்படி சொல்றார் பாரதியார். அதனால தவம் வந்து தவத்தினால எல்லாத்தையும் அடைஞ்சுடலாம், எல்லா பண்பையும் அடையலாம் என்று சொல்லி இந்த பண்பை நம்ம முடிச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.
ஹரிஹி ஓம்.